ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஸ்கி தமிழ் யூடியூப் சேனல். வீடியோ நம்ம பற்றி பார்த்தா வேறு பற்றி இல்லைங்க. கடைசி உலக போகிற திரைப்படத்தை ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் எப்படி இருக்குன்றத பற்றி இந்த உள்ள பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துருக்கு போடுன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் நீங்கள் உடனே வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கடைசி உலக என் திரைப்படத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம இப்பா பாதி அண்ணன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, ஹீரோவாக நடிச்சிருக்காரு, மியூசிக் போட்டிருக்காரு, அப்புறம் எடிட்டிங் எல்லாமே ஆல் இன் ஒன்னா இந்த திரைப்படத்தில் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த திரைப்படம் வந்து அவருக்கு ஒன் ஆஃப் தி ட்ரீம் ப்ராஜெக்ட் என்று சொல்லலாம். வேறு லெவலில் மியூசியம் ஒரு மாதிரியான ஒரு கம்பேக் படம் எப்போ வரும்னு நீங்களாம் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு ஒரு உதாரணமாக கடைசி உலக போர் இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா வந்து ஏற்கனவே கிளிப்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பாடல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே கவரும்படியாக இருந்துச்சு. இப்போது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஷார்ட் வந்து செப்டம்பர் 20 இந்த திரைப்படம் வந்து பேசும் படமாக அமையுன்றது எனக்கு சந்தேகம் இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வந்து ட்ரெய்லர் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு ட்ரெய்லர் இருந்துச்சு, செமையான ஒரு ட்ரெய்லர் தான் இருந்துச்சு. ட்ரெய்லர் கட் எல்லாமே வந்து மாஸ்டர் கிளாஸாக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவோம். இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணது செமையான ஒரு விஷயம். விஎஃப்எக்ஸ் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற விஎஃப்எக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க, எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. வேறு லெவலில் இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் வந்து செமையாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க எடுத்துக்கிட்ட கான்செப்ட் வந்து சூப்பராக இருக்குது. என்ன கான்செப்ட்னா, ஒரு கற்பனை உலகத்தில் பாலிடிக்ஸ் எப்படி இருக்கோ, அப்புறமேட்டு வன்முறையில் எந்த மாதிரி இருக்குன்ற ஒரு தூண்டுதல், வன்முறை தூண்டுதல், பாலிடிக்ஸ் ஒரு கற்பனை உலகத்தில் எப்படி இருக்கும்ன்றது தான் திரைப்படத்தில் ஒரு கோர் லைன். இதை மேட்ச் பண்ணி வேறு லெவலில் எடுத்துருப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லரில் வர பிஜிஎம், ரேப் சாங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அட்ராக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நம்ம இப்போ கொஞ்சம் ஆக்டிங்குமே வந்து முந்தைய படத்துக்கு இந்த படத்துக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தை ட்ரெய்லர் ஃபுல்லாக பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு ட்ரெய்லர். நான் வந்து செப்டம்பர் 20 இந்த திரைப்படத்தை ரொம்பவே வெயிட் பண்ணிருக்கேன். ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஏன்னா அந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருந்துச்சு. ரொம்பவே ஒரு ஓகே, நம்ம இப்போ பாதிக்கிட்ட ஒரு நல்ல திரைப்படத்தை எதிர்பார்க்கலான்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. ஏன்னா ட்ரெய்லர் அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு ட்ரெய்லராக இருந்துச்சு. வேறு லெவலில் ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது சூப்பராக எடுத்துருக்காரு. நான் இந்தளவுக்கு இப்போ அவர் இந்தளவுக்கு ஒரு அவுட்புட் தருவார்னு நான் எதிர்பார்க்கவே. டைரக்ட் பண்ணுறாரா, ஓகே, மியூசியம் முருகன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் டைரக்ட் பண்ண படம் அந்தளவுக்கு நமக்கு ரசிக்கும்படியாக இல்லைனாலும் ஒரு டீசெண்டான ஒரு படத்தை எடுத்திருந்தாரு. இப்போ வந்து அவர் டைரக்ஷனில் ஒரு பெரிய பட்ஜெட்டில் அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே ஒரு செமையான ஒரு படம் இருக்கும்போது நல்லா தான் இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி ஒரு தூண்டுதல் வந்துருச்சு. ஏன்னா வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான். ஏன்னா வந்து ட்ரெய்லர் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஒவ்வொரு ட்ரெய்லர் கட்டாக இருக்கட்டும், வசனங்கள், அப்புறமேட்டு அங்கே விசுவல் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் சேப்பாக் ஸ்டேடியம் வெடிக்கிற சீன்லாம் பார்க்கும்போது குவாலிட்டி வந்து பக்காவாக இருந்துச்சு. அது பார்க்கும்போது கோர் திரைப்படத்தில் வந்து அந்த பாம்பை நிறுத்தணும், சேப்பாக்கில் பாம்பு வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதே சீன் வந்து இப்போ வந்து இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்க்கும்போது வெடிச்சதுக்கப்புறம் அந்த ஊரே பிளாஸ்ட் ஆகும். அங்கே வெடிச்சிருந்தால் எந்த மாதிரி ஆயிருக்குன்ற சுச்சுவேஷன் வந்து இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த படத்தில் அந்த சேப்பாக் ஸ்டேடியம் வந்து வெடிச்சதுக்கப்புறம் எந்த மாதிரிலாம் நடக்குதுன்றது இந்த படத்தில் பார்த்துக்கலாம். கோட் படத்தில் வந்து காப்பாற்றிட்டாப்பில் தளபதி. இந்த திரைப்படம் வந்து வேறு மாதிரியான ஒரு ஆங்கிளில் இருக்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா டேரக்ஷனில் ஒரு அடுத்த திருப்பு முடியான ஒரு படமாக இருக்கும் நம்புகிறேன். பார்ப்போம் அவரோட டேரக்ஷன் ஸ்கில் எப்படி இருக்குன்னு. ஏற்கனவே பார்த்துட்டோம். அவர் நட்பே துணையாக இருக்கட்டும், மியூசியம் இருக்கலான்னு பார்த்துட்டோம். ஒரு ஜாலியான ஒரு ஜானரில் எடுத்திருந்தார். இப்போ வந்து பொலிட்டிக்கலாக ஒரு வேறு மாதிரியான ஒரு ஜானரில் ஒரு விஎஃப்எக்ஸ் ஸ்டாண்டர்டில் ஒரு மேக்ஸிமம் ஒரு செமையான ஒரு படத்தை எடுத்துப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம் அவர் டேரக்ஷன் ஸ்கில் எப்படி இருக்குன்றதை பற்றி செப்டம்பர் 20 பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. செப்டம்பர் 20 படம் வரட்டும், பார்த்து தெரிஞ்சுப்போம். எனக்கு தெரிஞ்சு திரைப்படம் வந்து வேறு லெவலில் ஒரு வரவேற்பு வரும்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம் படத்தில் எந்த மாதிரி வசனங்கள்லாம் வச்சுருக்காரு, படம் எப்படி த்ரூஅவுட் வந்து லேக் ஆகாமல் இப்போ ஸ்க்ரீன் பிளே நகர்த்திட்டு போகிறான்றதை பார்க்கணும். இல்லை ஸ்க்ரீன் பிளே சொதப்பிட்டாருன்னா படம் வந்து முடிஞ்சிடும். பொறுத்து வந்து பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பையன் வந்து சொல்ல மாட்டாங்க நம்பிக்கை இருக்குது. ஓகே, பொறுத்து வந்து பார்ப்போம். ஓகே கேஸ், நீங்கள் கடைசி உலக போர் திரைப்படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபீல் ஆச்சுன்றதை மறக்காம சொல்லிருக்காங்க. எனக்கு இந்த திரைப்படத்தை ட்ரெய்லர் பார்த்துக்கப்புறம் ஓகேடா, படமும் நல்லா தான் இருக்கும் போல், ஒரு குவாலிட்டியான ஒரு ட்ரெய்லர் கொடுத்துருக்காருன்ற நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. பொறுத்து வந்து பார்ப்போம். படம் பார்த்து எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கும்.